வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில நேரத்தில் வயதானவர்களுக்கு அந்த ஒரு 10 வருஷ காலம் சென்ற பதிவில் கூட சொன்னோம், அதாவது 70லேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கும்பொழுது நிறைய செய்திகளை அவங்க தன்னோட ஆஃப்ஸ்பிரிங் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. வெரி ரேர்லி தே டசன்ட் வாண்ட் டு ஸ்பீக் எனிதிங். அது ரொம்ப சாதாரணப்பட்ட விஷயம்தான் அந்த வயசில். ஆனால் அப்படி அவங்க பகிர்ந்துக்கும் பொழுது அதிக அளவில் அவங்களுக்கு இன்னெபிலிட்டி இருக்குது அப்படின்னு வைங்க. இன்னெபிலிட்டினா வேகமாக நடக்க முடியல, இல்லை போனால் சில நேரத்தில் சாப்பாடு சாலிடு ஃபுட்டு சாப்பிட முடியல அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம அவங்க எப்படி சாப்பிட்றோன்னு விரும்புகிறாங்களோ அதுபோல் கொடுத்துடலாம். ஆனால் ஃபைபர் மோஸ்ட், அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத அவங்களுக்கு என்ன சொல்லலாம், வற்புறுத்தி சொல்லலாம், சிலப்போ வலியுறுத்தி சொல்லலாம். நிச்சயமாக சாப்பிடுங்க எப்படி அப்படின்னு. அவங்களோட மகனோ மகளோ அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு என்ன இருக்கும், 40+ அப்படி இருக்கமா இருக்கும். அந்த ஒரு 40 வயசில் இருக்கிற ஒரு மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட நிறைய நினைவுகளை, பழைய நினைவுகளாக இருந்தாலும் ரீசண்டாக நடக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அவங்க பகிர்ந்துப்பாங்க. அந்த பகிர்ந்துக்கும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், நாட் ஃபார் த அக்யூரேசி. அவங்க ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க, பக்காவாக அந்த டேட்டு டைமு, அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு நிமிடங்கள், அந்த நாள், அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்களா இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸ் இது போல் இருக்குது, இப்படியெல்லாம் நடந்துட்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அன்றைக்கே ரொம்ப துக்கம் வந்தது, இப்போ பாரு அதை நினச்சா இப்போ கூட ஐ ஃபீல் வெரி மச் சேட் அபவுட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த நேரத்தில் அவங்களோட வார்த்தைகள் ஒருவேளை அக்யூரசி இல்லை, அதாவது துல்லியமாக அவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னால் கூட அது அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு அடிப்படையில் சில செய்திகளை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏற்றாற் போல் உள்ள செய்திகளை நம்ம செய்யறது நன்மை பயக்கும். எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படின்னு தோணுன்னா நம்ம சொல்கிறத பிள்ளைங்க எடுக்கிறாங்க அப்படின்னு வரும். இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லு பேச்சை கேட்குறோம் அப்படின்றத காட்டிக்கிட்டாலே அதுவே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அவங்களோட இம்யூன் சிஸ்டத்துக்கு, எல்லாருக்குமே இம்யூன் சிஸ்டம் பலமாக இருக்கணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது 40 வயது உள்ளவனுக்கும் பொருந்தும், 60 வயசு உள்ளவனுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே ஒரு தலைப்பில் வயது மூப்பு காரணமாகன்னு, அந்த 70 வயசு உள்ளவங்களுக்கும் அது பொருந்தும். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி, சிறு குழந்தையா இருந்தாலும், ஒரு 10 வயசுல இருக்கிற குழந்தையா இருந்தாலும், 70 வயசுல இருக்கிற ஒரு வயது மூப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஓல்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓல்டேஜ் கூட 70லேருந்து 80 போகணும், 80லேருந்து 85 90 போகணும்னா அந்த 90ல் தான் வயது மூப்பு அப்படின்னு எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக தேவை. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம நிறைய பெரிய அளவில் இல்லாட்டி போனால் அதிக அளவில் அதுக்கு ஏற்புடைய உள்ள உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட சிறப்பான உணர்வுகள் அது மேலோங்கி இருக்கணும். சிறப்பான உணர்வுகள் என்ன, நமக்கு ஆஃப்ஸ்பிரிங் இருக்கிறாங்க, ஒரு மகனோ மகளோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மகனும் மகளும் நம்ம சொல்ல பேச்சு கேட்குறாங்க, நம்மளுக்கு தேவையானது செய்கிறாங்க, பேர பிள்ளைங்களாம் நம்மளோட நல்லபடியாக விளையாடுது, நம்மளை தன்னை யாரும் உதாசீனம் படுத்தலை அப்படின்றதெல்லாம் அவங்க ஓரளவுக்கு மனசில் வந்ததுன்னு வைங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அதுவாக அமையும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம மேலும் மேலும் இதை பற்றி சிறப்பாக தொடர்ந்து அதுபோல் இருக்கும்பொழுது அந்த இம்யூன் சிஸ்டத்தை இன்டாக்டாக, அதாவது நல்லபடியாக பலப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டோம். இது ஒரு வகையில் துணை புரியும். அதே நேரத்தில் அவங்க சாப்பிட்ற உணவுகள், அந்த உணவு என்னெல்லாம் எடுக்கிறாங்களோ அதுக்கும் சில நேரத்தில் நிறைய பேருக்கு லிக்விடு ஆகாரம் தான் தேவையாக இருக்கும். அவங்களால சாலிடு ஃபுட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஏன்னு தெரியாது நம்மளுக்கு. அது நம்ம உடனே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கெரியாட்ரி பார்த்துக்கிறேன், ஓல்டேஜ் பார்க்குறோம்னு சொல்லி நிறைய மருந்துகளை அவங்களுக்கு தொடர்ந்து மாற்றுறது, அது கூட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கமாக இருக்கும். அதனால் ஒரு மருந்து, ஒரு செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் அவங்களுக்கு நல்லபடியாக சூட் ஆகுதுன்னு சொன்னால் தே கேன் கண்டினியூ டு டேக் த சேம் மெடிக்கேஷன். அதில் என்ன பண்ண வேண்டாம், அதிகப்படுத்தியோ அதை மாற்றியோ கொடுத்து பார்த்து அவங்கள போய் நம்ம என்ன பண்ண வேண்டாம், டெஸ்ட் அண்ட் ட்ரையல்லாம் பண்ணி பார்க்க தேவையில்லை.
அந்த மருந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா இட் இஸ் ஓகே, தே கேன் கண்டினியூ டு பி அந்த சேம் மெடிக்கேஷன். அதனால் அவங்களோட அக்யூரேசி ஆஃப் ஃபீலிங் இருக்கே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்ஸ்டட் அக்யூரேசி ஆஃப் வேர்ட்ஸ், அக்யூரேசி ஆஃப் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களே அது துல்லியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்காம அவங்களோட ஃபீலிங்ஸ் முக்கியத்துவம் கொடுத்தாலே அதுவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், நல்லபடியான ஒரு எண்ண ஓட்டங்கள் தரும். ஏன்னா உதாசீனப்படுத்தப்படவில்லை அப்படின்றது தெரிஞ்சாலே நம்மளுக்கு அது இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம பால்யமாக இருக்குமில்ல, எல்லாருக்கும் வயது மூப்புன்றது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது குருத்தோலை என்ன பண்ணும், பழுத்தோலையாக மாறத்தான் செய்யும். அது ஒரு புதுசாக ஒரு துளிர் வருது ஒரு செடியில் இலை, அந்த இலை என்ன பண்ணும், அது நாளுக்கு பொறுத்து குருத்து வந்து புதுசாக துளிர் விடுற கூட இலை கொஞ்சம் கழிச்சு அது பெருசாகும், அது நல்லா வளர்ந்துடும், அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக முற்றிவிடும். முற்றிட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன பண்ணும், பழுத்து கீழே உதறத்தான் வேணும். அப்போ பழுத்தா இருக்கிற ஒரு இலை எப்படி சாதாரணமாக அடுத்த ஸ்டேஜ் அது போகுமோ அதுபோல் இந்த குருத்தோலை என்ன பண்ணணும், இப்போ புதுசாக வந்திருக்கிற தளிர் நமக்கும் அந்த நிலை வரும் அப்படின்றது அது தெரிஞ்சுக்கும். அதை பற்றி ஒரு இலைன்னு சொன்னால் அது ஒரு அக்ரிணைன்னு நினச்சிக்கிறோம், அதனால் அதுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆல் உயர்திணை, அதாவது 6 அறிவு உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் பால்யத்தில் இருக்கிறவங்க நமக்கும் வயது மூப்பு என்பது தவிர்க்க முடியாதது. ஒரு 60 வயசு ஆச்சுனாலே அடுத்தது நிச்சயமாக 10 வருஷத்தில் we will have to touch the 70th பர்த்டேன்னு நம்மளுக்கு தெரியும் தானே. சின்ன குழந்தையா இருந்தால் கூட 10 வயசு ஆச்சுன்னா அடுத்தது 11 வரும்னு தெரியும் தானே. திஸ் இஸ் வெரி மச் நார்மல் வே ஆஃப் லேர்னிங் திங்ஸ். இதுக்கு பெரிய லேர்னிங் கருவெல்லாம் தேவையில்லை. அதே போல் இந்த பால்யத்தில் இருக்கிறவங்களும் நம்மளும் அதை மனசில் வாங்கணும். என்ன, நமக்கும் இது போல் வயது மூப்பு வரும், வயது மூப்பு வந்தால் இயலாமை இருக்கும், இயலாமை இருந்தால் வருத்தம் மேலிடும், வருத்தம் மேலிட்டால் இம்யூன் சிஸ்டத்தை அதை பாதிக்கும் அப்படின்றது. இதெல்லாம் செயின் ஆஃப் ஒரு கெமிஸ்ட்ரி எழுதி படிக்கும்பொழுது ரசாயனம் சொல்லச்சே என்னெல்லாம் ரியாக்ஷன் நடக்கும்ன்றத அது ஒரு ஆரோ மார்க் போட்டு நம்ம எழுதுவோம். அது வந்து வேப்பராக மாறும்னா அதுக்கு என்ன செய்யணும், ஆரோ மார்க் மேலே போட்டு போகும், மேல் நோக்கி எழுதணும். ஆனால் அடுத்தடுத்து கிரியேஷன் என்ன ரியாக்ஷன் ஒன்று நடக்கும். அப்படி இதை போட்டு இதை கிரியேட் பண்ணால் அடுத்தது ஒரு ரியாக்ஷன் வரும், ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் படுக்கையில் இருக்கிற ஒரு ஆரோ மார்க் போட்டு அம்புக்குறியினால அதை காட்டி தருவோம் இல்லையா. அதுபோல் இதெல்லாம் ஒன்று ஒன்றா தேரும், வயது மூப்பு வரும். வயது மூப்பு 40 இருந்தால் நிச்சயமாக 50, 60, 70 போகும். 70க்கு அப்புறம் இதுபோல் இயலாமை இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த வாய்ப்புகள் எல்லாமே என்ன பண்ணோம், அது ஓரளவுக்கு அந்த இயலாமையினாலே we can continue to live. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம அவங்களுக்கு தர முடியும் அப்படின்றத சொல்லி, அதாவது பால்யத்தில் இருக்கிறவங்களும் இந்த வயது மூப்புன்றது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி பெரியவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதனால வயது மூப்பு என்பது ஒரு காலத்தோட கட்டாயம், we'll have to face it அப்படின்றத 2 பேரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.